ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் அகங்காரத்தை தியாகம் செய்தல் என்கிற தலைப்பில் பாகம் 3 பார்க்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், எந்த ஒரு உறவிலும் பிறரை முன்னால் வைப்பவர்தான் அந்த உறவை கொண்டு செல்பவர் ஆகிறார். பிறரை முன்னால் வைப்பது என்றால் அந்த இன்னொரு மனிதருக்கு ஆமாம் சரி என்று சொல்வதாகும். ஒரு குறிப்பிட்ட பொதுவான விஷயத்தில் அந்த மனிதருடைய கருத்தோடு உங்களுக்கு ஒத்துப்போகவில்லை என்றாலும் கூட அவருக்கு சரி என்று சொல்ல வேண்டும். அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ அல்லது வேறு இடங்களிலோ மனிதர்கள் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக இருப்பதை உங்களால் காண முடியும். இன்னும் சில இடங்களில் எதிர்மறை ஆற்றலின் பரிமாற்றமும் எதிர்மறை வார்த்தையின் பரிமாற்றமும் நடக்கின்றது. ஏனென்றால் மனிதர்கள் உறவுகளை நிர்வகிப்பதற்கு பல்வேறு வழிகளை கையாளுகிறார்கள். ஒரு இடத்தில் அலுவலகத்தில் வேலை செய்யும் இருவர் தங்களுக்கிடையே அழகான உறவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் அலுவலகத்தில் அவர்களுடைய நாள் சீராக செல்கிறது. மேலும் அவர்கள் தங்களுக்குள் ஒருபொழுதும் சண்டையிட்டுக் கொள்வது கிடையாது. அதே நேரத்தில் இன்னொரு அலுவலகத்தில் இருவர் இணைந்து வேலை செய்ய முடியவில்லை. ஒருவர் கண்ணை மற்றொருவர் பார்க்கவும் முடிவதில்லை. இதற்கான காரணம் வெகு சாதாரணமானது. நான் உன்னை விட திறமையானவன், அல்லது உன்னை விட கடுமையாக வேலை செய்பவன், அல்லது நான் உன்னை விட புத்திசாலி போன்றவை ஆகும். இதுபோன்ற எண்ணங்கள் உறவுகளை அழித்து விடுகிறது. அன்பும் நெருக்கமும் நிறைந்த உறவாக ஆக விடுவது இல்லை. வேறுபாடுகளை மறந்து நண்பர்களாக ஆகுங்கள் என்று பொதுவாக சொல்வார்கள். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இரு மனிதர்களுக்கு இடையே உள்ள வேற்றுமை எப்பொழுதும் இருப்பதுதான். மிக சரியாக ஒரே மாதிரியான கண்ணோட்டம் மற்றும் கருத்துக்களோடு இருவர் இருக்கவே முடியாது. ஆனால் இந்த வேறுபாடுகள் மறக்கப்பட வேண்டியவை. அதுதான் வெற்றிக்கான சாவி. வெற்றி என்பது நீங்கள் மிகவும் திறமையானவர் மற்றும் எப்படி நீங்கள் மட்டும் அதை செய்தீர்கள் என்பதை வைத்து கணிக்கப்படுவது இல்லை. ஆனால் உறவுகளை எவ்வாறு கையாளுகிறீர்கள் மற்றும் இனிமையாகவும் பணிவாகவும் எவ்வளவு இருக்கிறீர்கள் என்பதை வைத்துதான் வெற்றி கணிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் வேலையிடத்தில் அதிகமாக மதிக்கப்படுகிறார்கள். அகங்காரம் உடையவர்கள், மேலும் தனது கருத்துக்களில் பிடிவாதமாக இருப்பவர்கள், வளைந்து கொடுக்க தெரியாதவர்கள், அல்லது தேவைப்படும் பொழுது அகங்காரத்தை தியாகம் செய்யாதவர்கள் போன்றவர்களோடு இருப்பதை விட பணிவாகவும் இனிமையாகவும் இருப்பவர்களுடன் இருக்கவே மக்கள் அதிகமாக விரும்புகிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கை சிறிது காலம் மட்டுமே. பிறகு ஏன் நீங்கள் இந்த வாழ்க்கையை உங்கள் பெற்றோருடன், உங்கள் மனைவியுடன், உங்கள் அலுவலகத்தில் உடன் வேலை செய்பவர்களுடன், வேறு யாருடனும் ஆனந்தமாக கொண்டாடக்கூடாது? அவர்களுக்கு நீங்கள் முக்கியம், உங்களுக்கு அவர்கள் முக்கியம். எனவே அகங்காரத்தை தியாகம் செய்வதன் மூலம் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.